வணக்கம் நண்பர்களே! இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கிறது. அங்கு 1000 ஆண்டுகள் பழமையான கோட்டைகள் இன்னும் கம்பீரமாக நிற்கின்றன. பகலில் வெப்பம் 50°C தாண்டும். ஆனால் இரவில் கடும் குளிர் நிலவும். மணல் மட்டுமே இருக்கும் என்று நினைக்கும் பாலைவனத்தில் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். வீரம், காதல், தியாகம், மன்னர்கள், ராணிகள், மறைக்கப்பட்ட சுரங்கங்கள், தங்கக் கோட்டைகள் இவை அனைத்தையும் தன்னுள் வைத்திருக்கும் இந்தியாவின் அதிசய மாநிலம் ராஜஸ்தான். இன்று இந்த வீடியோவில் ராஜஸ்தானின் வரலாறு, மர்மங்கள், கோட்டைகள், பாலைவன வாழ்க்கை மற்றும் உலகையே வியக்க வைத்த உண்மைகளை தெரிந்து கொள்ள போகிறோம். ராஜஸ்தான் எப்படி உருவானது? ராஜஸ்தான் என்ற பெயருக்கு மன்னர்களின் நிலம் என்ற பொருள். சுதந்திரத்திற்கு முன் இந்த பகுதி பல சிறிய ராஜ்யங்களாக இருந்தது. ஜெய்ப்பூர், ஜோத்பூர், உதய்பூர், பிகானோர், ஜெய்சால்மோர் போன்ற பல ராஜ்புத் அரசர்கள் தங்கள் பகுதிகளை ஆட்சி செய்தனர். 1949 இந்த ராஜ்யங்கள் ஒன்றிணைந்து இன்றைய ராஜஸ்தான் உருவானது. இன்று இது இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்றாகும். தார் பாலைவனத்தின் வாழ்க்கை. தார் பாலைவனம் இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம். இங்கு பல இடங்களில் ஆண்டு முழுவதும் மிக குறைவான மழை மட்டுமே பெய்யும். ஆனால் இது போன்ற கடினமான சூழலிலும் மக்கள் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். ஒட்டகங்கள் இங்கு வெறும் விலங்குகள் அல்ல, அவை போக்குவரத்து, வாழ்வாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அங்கம். அதனால்தான் ஒட்டகத்தை பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கிறார்கள். ஜெய்ப்பூர், இளஞ்சிவப்பு நகரம். ராஜஸ்தானின் தலைநகரமான ஜெய்ப்பூர் உலகம் முழுவதும் பிங்க் சிட்டி என்ற பெயரில் அறியப்படுகிறது. 1876ஆம் ஆண்டு ஒரு முக்கிய அரச விருந்தினரை வரவேற்கும் நிகழ்வை முன்னிட்டு நகரில் பல கட்டிடங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூசப்பட்டன. இந்த மரபு இன்று வரை தொடர்கிறது. அழகிய அரண்மனைகள், ஹவா மஹால், ஜந்தர் மந்தர், பரபரப்பான சந்தைகள் இவை அனைத்தும் ஜெய்ப்பூரை சுற்றுலா பயணிகளின் விருப்பமான நகரமாக மாற்றியுள்ளன. ஆம்பர் கோட்டையின் ரகசியங்கள். 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எதிரி படை இந்த கோட்டையை கைப்பற்ற வந்தால் என்ன நடக்கும்? அவர்கள் பார்க்கும் முதல் விஷயம் உயரமான மதில்கள், இரண்டாவது ஆழமான அகழி, மூன்றாவது ஆயிரக்கணக்கான வீரர்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருந்தது. அது ரகசிய சுரங்கங்கள். ஜெய்ப்பூருக்கு அருகில் அமைந்துள்ள ஆம்பர் கோட்டை ராஜ்புத் மன்னர்களின் கட்டிடக்கலையின் மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். 1592ஆம் ஆண்டு ராஜா மான்சிங் கட்டத் தொடங்கிய இந்த கோட்டை பல தலைமுறைகளாக விரிவுபடுத்தப்பட்டது. கோட்டையின் உள்ளே ஷிஷ் மஹால் உள்ளது. ஒரு சிறிய விளக்கை ஏற்றினாலே ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒளிர்வது போன்ற தோற்றம் ஏற்படும். இது அந்த காலத்தின் பொறியியல் திறனை காட்டும் அற்புதம். ஜெய்சால்மோர் தங்கக்கோட்டை. பாலைவனத்தின் நடுவில் தங்கம் போல ஒளிரும் ஒரு நகரம், அதுதான் ஜெய்சால்மோர். இங்கு உள்ள கோட்டை உலகில் இன்னும் மக்கள் வசிக்கும் மிகச்சில பழமையான கோட்டைகளில் ஒன்றாகும். சூரிய ஒளி படும்போது மஞ்சள் மணக்கற்கள் தங்கம் போல ஜொலிப்பதால் இதற்கு கோல்டன் ஃபோர்ட் என்ற பெயர் வந்தது. கோட்டைக்குள் வீடுகள், கோவில்கள், கடைகள் என ஒரு சிறிய நகரமே இயங்கி வருகிறது. உதய்பூர், ஏரிகளின் நகரம். பாலைவன மாநிலத்தில் இவ்வளவு அழகான ஏரிகள் இருக்குமா? அந்த ஆச்சரியத்திற்கு பதில் உதய்பூர். இந்த நகரம் ஏரிகள், அரண்மனைகள் மற்றும் அமைதியான இயற்கை காட்சிகளுக்காக உலக புகழ் பெற்றது. லேக் பிச்சோலா நடுவே அமைந்துள்ள லேக் பேலஸ் உலகின் மிக அழகான அரண்மனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சூரிய அஸ்தமன நேரத்தில் இந்த ஏரியின் காட்சி ஒரு ஓவியத்தை போல இருக்கும். ராஜ்புத் வீரர்களின் வரலாறு. ராஜஸ்தானின் வரலாற்றை பேசும்போது ராஜ்புத் வீரர்களை பற்றி பேசாமல் முடியாது. வீரம், தியாகம், நாட்டுப்பற்று இவை ராஜ்புத் அரசர்களின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன. மகாராணா பிரதாப் என்ற பெயர் இன்று வரை இந்திய வரலாற்றில் வீரத்தின் சின்னமாக நினைவு கூறப்படுகிறது. அவரது குதிரையான செதக் பற்றிய கதைகளும் இன்றும் மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளது. சித்தோர்கள் கோட்டை. ராஜஸ்தானின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்று சித்தோர்கள் கோட்டை. பல போர்களுக்கும் வீர வரலாறுகளுக்கும் இந்த கோட்டை சாட்சியாக இருந்துள்ளது. இங்கு உள்ள விஜய் ஸ்தம்பம் வெற்றியின் நினைவாக கட்டப்பட்டது. இந்த கோட்டையின் ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்று கதையை சொல்லும் என்று உள்ளூர் மக்கள் கூறுவார்கள்.
ராணி பத்மினியின் புகழ்பெற்ற கதை. ராஜஸ்தான் என்றாலே பலருக்கு முதலில் நினைவுக்கு வருவது ராணி பத்மினியின் கதை. ஆனால் இந்த கதையை பற்றி வரலாற்றாளர்களிடையே பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பத்மாவத் என்ற காவியத்தில் ராணி பத்மினியின் கதை இடம்பெறுகிறது. அதில் டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி சித்தோர்களை முற்றுகையிட்டதாகவும் அதன் பின்னணியில் ராணி பத்மினியின் அழகை பற்றியும் கதைகள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த கதை வரலாற்று உண்மையா அல்லது இலக்கிய காவியமா என்பது குறித்து இன்றும் ஆய்வாளர்கள் ஒருமித்த கருத்தில் இல்லை. எனினும் சித்தோர்கள் கோட்டை ராஜ்புத் மக்களின் வீரத்தையும் தியாகத்தையும் நினைவூட்டும் முக்கியமான வரலாற்று சின்னமாக திகழ்கிறது. புஷ்கர் ஒட்டக திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் ராஜஸ்தானின் புஷ்கர் நகரில் உலக புகழ் பெற்ற ஒட்டக திருவிழா நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், குதிரைகள் மற்றும் கால்நடைகள் இங்கு கொண்டு வரப்படுகின்றன. ஆனால் இது வெறும் சந்தை மட்டுமல்ல. பாரம்பரிய இசை, நாட்டுப்புற நடனம், ஒட்டக அலங்கார போட்டிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் என முழு நகரமும் திருவிழா கோலத்தில் இருக்கும். உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த விழாவை காண வருகிறார்கள். ராஜஸ்தானின் சுவையான உணவுகள். பாலைவன வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் ராஜஸ்தானின் உணவுகள் உருவாகியுள்ளன. அதில் மிகவும் பிரபலமானது தால் பாட்டி சூர்மா. மேலும் பியாஸ் கச்சோரி, கேர் சாங்கிரி, கட்டே கி சப்ஜி, கேவர் போன்ற உணவுகளும் மிகவும் பிரபலமானவை. நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் வகையில் பல உணவுகள் தயாரிக்கப்படுவது பாலைவன வாழ்க்கையின் தேவையிலிருந்து உருவான ஒரு சிறப்பு. ராஜஸ்தானின் இசை மற்றும் நடனம். ராஜஸ்தானின் நாட்டுப்புற இசை உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. கூமர் மற்றும் கால்பேலியா போன்ற பாரம்பரிய நடனங்கள் அந்த மாநிலத்தின் கலாச்சார அடையாளங்களாக உள்ளன. வண்ணமயமான ஆடைகள், தாள இசை, உற்சாகமான நடன அசைவுகள் இவை ராஜஸ்தானின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. ராஜஸ்தான் பற்றிய 10 ஆச்சரியமான உண்மைகள். இந்தியாவின் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம். தார் பாலைவனத்தின் பெரும்பகுதி இங்கு அமைந்துள்ளது. ஜெய்சால்மோர் கோட்டைக்குள் இன்று மக்கள் வசித்து வருகின்றனர். ஜெய்ப்பூர் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நகரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற ஆம்பர் கோட்டை இங்குள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய ஒட்டக திருவிழா புஷ்கரில் நடைபெறுகின்றது. உதய்பூர் ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. சித்தோர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றாகும். ராஜஸ்தானின் கைவினை பொருட்கள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ராஜஸ்தானுக்கு வருகிறார்கள். ராஜஸ்தான் இது ஒரு மாநிலம் மட்டுமல்ல. ஒவ்வொரு மணற்துகளும் ஒரு போரின் கதையை சொல்கிறது. ஒவ்வொரு கோட்டையும் ஒரு வீரனின் நினைவாக நிற்கிறது. ஒவ்வொரு அரண்மனையும் ஒரு காலத்தின் பெருமையை பேசுகிறது. பாலைவனம், அரண்மனைகள், இசை, கலாச்சாரம், வீர வரலாறு இவை அனைத்தும் சேர்ந்து ராஜஸ்தானை இந்தியாவின் மிக அற்புதமான மாநிலங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளன. ஒரு நாள் இந்தியாவில் சுற்றுலா செல்ல நினைத்தால் உங்கள் பட்டியலில் ராஜஸ்தானுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் கொடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தின் வரலாறு, மர்மங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட அதிசயங்களை தமிழில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இந்தியாவின் மற்றொரு அற்புதமான மாநிலத்தின் கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.